வணக்கம். திருவாடானை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக இன்றைக்கு ரூசா மீட்டிங் இன்றைக்கு காலை 11:30 மணி அளவில் மிகச் சிறப்பான இந்த மனநலம் சார்ந்த இந்த சந்திப்பு அரங்கம் நடைபெற உள்ளது. இதற்கு வரை இருந்திருக்கிற நம்முடைய மாணவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற திருமிகு சரண்யா மேடம் அவர்கள் மிகச் சிறப்பான பணிகளை ஆற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பணிகளை பட்டியலிட்டு பார்த்தோமானால் இன்றைக்கு வரை பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பாக வழங்கப்படுகிற பல சட்டங்களுக்கு ஆலோசகர்களாக இருந்திருக்கிறார்கள். மற்றும் காவல்துறை, இந்திய அரசினுடைய பல துறைகளில் அவர்களுடைய வழிகாட்டுதல் மனநலம் சார்ந்த வழிகாட்டுதலாக இருக்கிறது. அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிகச் சிறப்பான ஒன்று. அவர்களை வருக வருக என்று நம்முடைய கல்லூரியின் சார்பாகவும் ரூசா திட்டத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ரூசா மிகப்பெரிய சவாலான, அதே நேரத்தில் கல்வித்துறையினுடைய பல சவால்களையும் நமக்கு அளித்து கொண்டிருக்கிற ஒரு தரமான கல்வியை வழங்கி கொண்டிருக்கிற அற்புதமான நிறுவனம். ரூசாவினுடைய அந்த ப்ராஜெக்ட் அடிப்படையில் ஒரு மிக சிறப்பான கூட்டத்தை இந்த டிசம்பர் மாதத்திலே நமக்கு ஒரு குளிர்ச்சியான பொழுதிலே வழங்கியிருக்கிறார்கள். சென்னையிலே பல இன்னல்கள் இருந்தாலும் கூட இந்த இன்னல்களை தாண்டி அவர்களுக்கான மிகச்சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஒருங்கிணைத்து கொடுத்திருக்கிற ரூசா நண்பர்களுக்கு எங்களுடைய மிகச்சிறப்பான நன்றிகளையும் வரவேற்பையும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ரூசாவினுடைய பணி தொடர்ந்து நம்முடைய கல்லூரிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசை. அதை கொடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு 1 மணி நேரம் பேசுவதற்காக, மனநலம் சார்ந்து பேசுவதற்காக நம்முடைய அருமைக்குரிய திருமிகு சரண்யா ஜெயக்குமார் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். திருவாடானை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி மேடம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஸ்டூடெண்டா என்டர் பண்றாங்க எனக்கு ஸ்கிரீன்ல வந்துட்டே இருக்கு. will that keep disturbing me? அதை கொஞ்சம் டிசேபிள் பண்ண முடியுமா மேம்? அது ஆக்சுவலா ஹோஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும்போது அந்த அட்மிஷன் வந்துட்டே இருக்கும். பட் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம we can close it. In the meantime, can we just have a small introduction, ma'am? Sure. Yes. A very good morning to one and all present here, and it is our pleasure to welcome you all for the 111th session of the weekly online workshop organized by our office, State Project Directorate, Rashtriya Uchchatar Shiksha Abhiyan. இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு சுமார் 2 வருடங்கள் ஆகுது. The weekly online workshop அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, to reach to the students of government arts and science college and state universities. வீக் ஆன் வீக் கன்சிஸ்டன்டா ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரோட ஒரு வேரி டாபிக்கோட அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் கரிக்குலம் ரீச் பண்றது நோக்கமா இருந்தது. அந்த வகையில our sessions have been graced with the presence of many bureaucrats, administrators, life skill workshops speakers, and entrepreneurs, industrialists, career counseling experts, and many. For the benefit of all, let us now have a short video of the program Weekly Online Workshop.
So this has been our journey for the last 2 years. Our 50th session was graced with the presence of Dr. Dhiren Basar, and 75th session was honored with the presence of Dr. Shailendra Babu Sir, IPS, and the 100th session was honored by the presence of Padma Shri Mailswamy Annadurai Sir, the renowned ISRO scientist. So, Andha Vagela, we are very happy to welcome the principal and students of Government Arts and Science College, Thiruvadanai, Ramanathapuram district to join us for the 111th session. And it is our privilege to welcome you, ma'am, for today's session. Thank you so much for being with us today. And for the benefit of all, ma'am, Patina, or small introduction. Already, definitely, I'm sure many students would have come across your amazing tips on social media. And so, madam is an educational psychologist and is a qualified PhD doctorate and the first of its kind in our country. She has held many esteemed positions as consultant, chief mentor for Polo Research, and independent expert for the ministry, for many ministries under the Government of India and the state. She is the brand ambassador for the International Student Exchange Programs. Madam has been a former member of Tamil Nadu Commission for Protection of Child Rights and has been recognized for all her works on POSCO and children in digital media. And children in digital media, I think it is a very, very burning issue and need of the நிறைய பேருக்கு அதை பத்தின அவேர்னஸும் நிறைய தேவைப்படுது. இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை பத்தின அவேர்னஸ் தேவைப்படுது. So that they can put it on help in mentoring and training their own kids and the students. She has conducted many sessions on child abuse, safety, schooling, parenting, career guidance in more than 1,200 schools across the state. And she is really a familiar face in the social media through her YouTube shorts and Instagram posts, which are really full of valuable content. As a parent, I have cherished it many times, ma'am. The small tips that everyone see, all of us need someone to tell us. அது சரியோ அந்த தவறு அந்த நேரத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல சுட்டி காட்டப்படும் போது it was very helpful. Thank you so much for all the work you have done for the society, and thank you for being with us today, ma'am. And with the huge number of students, more than 100 gathered here, we welcome you to deliver the session today for our students. Thank you, ma'am, for inviting me. எப்பவுமே எனக்கு பிடிச்ச வேலை வந்து குழந்தைகள்கிட்ட பேசுறது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறது. மோர் தென் 1400 ஸ்டேஜஸ் பேசி இருந்தாலும் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அப்படின்னா என்னைக்குமே நான் இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போகும்போது இன்னும் எனக்கு நிறைய ரிலேட் ஆகும். ஏன்னா என்னோட எம்எஸ்சியை நான் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல தான் படிச்சேன். அதுக்கப்புறமா என்னோட பிஹெச்டியும் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சேன். அண்ட் நான் ரீசெண்டா பிரசிடென்சி காலேஜ்ல வந்து when I addressed, ஜென்ரலி எல்லாரும் போகும்போது சொன்னாங்க, போகாதீங்க மேம், அங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த பசங்க எல்லாம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. பட் ஐ வாஸ் வெரி ஹம்பிளி இன்வைட்டட் பை த பிரின்சிபல். அண்ட் உண்மையாவே நான் என்னோட அந்த 2 மணி நேர செஷனும் எவ்வளவு அழகா போனுச்சு, அந்த பிள்ளைங்க எவ்வளவு அழகா என்னோட கனெக்ட் பண்ணாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். சோ எப்பவுமே இந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ பத்தின வெளியில இருக்கக்கூடிய அதாவது போலீஸ் மாதிரி, போலீஸ்னா இப்படிதான் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு ஒரு உருவம் இருக்கு. அத வந்து அதே மாதிரி ஒரு இமேஜ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையவே இருக்கு. ஆனா அத பிரேக் பண்ணும் விதமாக, அது வந்து அப்படி இல்லை நாங்க அப்படின்னு சொல்லும் விதமாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும், இன்னும் என்னோட டச்ல இருக்காங்க. அப்போ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய IAS IPS ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிச்சுட்டு வந்தவங்க. மை வெரி குட் ஃப்ரெண்ட் ஷைலேந்திர பாபு சார்ல இருந்து நிறைய பேர், நான் நேம்டு IPS ஆஃபீஸர் இன்னைக்கு நேர்மையா இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்தவங்களா தான் இருக்கிறாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு லவ்லி ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் கிட்ட எனக்கு பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே சாரி எல்லாம் கட்டி சமத்தா இருப்பேன். இன்னைக்கு காலையில நான் ஃபிளட் ரெஸ்கியூக்கு போயிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி நான் அவசரமா வந்து so I am little sunburnt. Okay, so please excuse the way I'm dressed and I'm looking. ஆனா what I talk is more valuable than how I look. இல்லையா எப்பவுமே. சோ அந்த வகையில டாக்கிங் அபவுட் இந்த ஜெனரேஷனை வந்து பெருசா பாராட்டாத, ரொம்ப ஜட்மெண்டலா பார்க்கக்கூடிய நிறைய டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ்,
நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு தினம்தோறும் கிடைக்குது. இந்த காலத்து பசங்க எல்லாம் படிக்கிறதே கிடையாது, இந்த காலத்து பசங்களுக்கு வந்து பொறுப்பே கிடையாது இப்படின்லாம் தான் சொல்லுவாங்க. See, I am a child rights activist. 18 வயசு வரைக்கும் தான் குழந்தை அப்படின்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் 21 வயது வரைக்கும் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட முடிவு எடுக்கக்கூடிய திறன் வந்து நிறைய பேருக்கு 21 வயசுக்கு மேலதான் வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வரைக்குமே எந்த ஒரு குழந்தையுமே எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே நான் நல்லா இருக்கணும், நான் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு எக்ஸாமுக்கு போனா முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு போவோம் மச்சான், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது கடவுள் விட்ட வழி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனாலும் அங்க போனதுக்கு அப்புறமா ரீசெண்டா எஸ்பெஷலி உங்கள நிறைய பேர் இந்த கோவிட்ல பாஸ் ஆன பேட்ச் இருப்பீங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, படிக்கிறது ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது. ஒரு சைக்காலஜிஸ்டா என்கிட்ட நிறைய பேர் இதத்தான் கம்ப்ளைண்டா எடுத்துட்டு வர்றாங்க. மேடம், எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் நல்லா படிக்கிறேன், எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே எக்ஸாம்ல போய் கொஸ்டின் பேப்பரை திறந்து பார்த்தா ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது, எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கு, நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. How many of you have this problem? Raise your hand. Raise your hand, raise your hand, raise your hand. எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு? பெரும்பாலானோருக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. அப்போ இதுக்கு என்ன காரணம், ஏன் நம்மளுக்கு எல்லாம் இப்படி ஆகுது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்மளோட பிரெயின் தான் நம்மளோட எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது. பிரெயின் நல்லா இருந்தா தான் நமக்கு மெமரியும் நல்லா இருக்கும். பிரெயின்ல ஏதோ சம் பிரச்சனைனா மெமரியில கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நான் போனை பாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் மொபைல், ஓகே? நான் திரும்ப பூமரா இதெல்லாம் சொல்ல போறேன், தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். ஐ எம் ஆல்சோ வெரி ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா. 200K ஃபாலோவர்ஸ் எனக்கும் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. ஆனா நானும் 2 மணி நேரத்துக்கு மேல என்னோட சோஷியல் மீடியாவையும் என்னோட போனையும் நான் யூஸ் பண்றது கிடையாது ஆஸ் அ பாலிசி. ஏன் அப்படின்னா, இந்த போன் அப்படிங்கறதுல இருந்து வரக்கூடிய என்டர்டெயின்மெண்ட், டிவியா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், எஸ்பெஷலி வீடியோ கேம்ஸும் வீடியோஸும், இந்த ரெண்டுமே என்ன பண்ணும்னா நமக்கு நல்ல நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்க வைக்கும். ஹாப்பியா இருக்கும், நமக்கு சந்தோஷமா இருக்கும். நான் பெருசா எஃபர்ட்டே போட வேண்டாம், அதுவே எனக்கு லட்டு மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இதை நான் பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் என்ன மாதிரி கண்டென்ட்டை நான் பார்க்க விருப்பப்படுறேன் அப்படிங்கறத இந்த மெஷின் லேர்ன் பண்ணிடும். இந்த மெஷின் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் பிடிக்குதுன்னு அதுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கண்டென்ட்டை மட்டும்தான் அது உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நான் வந்து கார்ஸை பத்தி பாக்குற ஒரு பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல நான் மீம் காமெடி, பொலிட்டிக்கல் காமெடி மீம்ஸ் மட்டும்தான் நான் பாக்குறேன்னா மறுபடியும் அதுவே தான் வரும். ஏன்னா இந்த சிஸ்டம்க்கு தெரியும் நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரியும். வீடியோ கேம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ஜெயிக்க விடணும், எந்த இடத்துல தோக்க விடணும் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் கேமிங் கம்பெனிஸ்ல இருந்து சொல்றாங்க. அப்ப இருந்து சொல்லும் போது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேம்ஸை டிசைன் பண்றாங்க. இந்த கேம்ஸை டிசைன் பண்ணும் போது எனக்கு வந்து பெருசா எந்த ஐ எம் நாட் கெய்னிங் எனி ஸ்கில்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஒரு 10%. ஆனா டேமேஜ் அப்படிங்கிறது 90%. ஏன் அப்படின்னா, 3/4 மணி நேரத்துல இந்த போனை வச்சிருவோம். ஜென்ரலா நம்ம டைம் பார்ப்போம்ல, 10 மணி வரைக்கும் தான், அதுக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். அந்த 10 மணி தாண்டி 10:05 ஆயிடுச்சுன்னா ஓகே 10:15 வரைக்கும், அந்த 10:15 கொஞ்சம் தாண்டிச்சுன்னா 10:30 வரைக்கும், இப்படின்னு கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும் போது இந்த எல்லா கண்டென்ட்டுமே உங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும், லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகாது. நம்மளோட ரொம்ப பிடிச்ச நடிகர்களோட எத்தனை படங்களை நம்ம மறந்திருக்கோம், எத்தனை சுமாரான
படங்களை நம்ம மறந்துருக்கோம், பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்தை பார்த்ததே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லையே அப்படிங்கிறது இருக்கும். எத்தனை டான்ஸ் ஸ்டெப்ஸ் நம்ம மறந்துருக்கோம். அப்படியே இன்ஸ்டாகிராம்ல வந்து 100 மில்லியன் வியூஸ் போய் வைரலான ஒரு டான்ஸ் வீடியோவா இருக்கும். ஆனா அந்த டான்ஸ் ஸ்டெப்பையும் நம்ம மறந்திருக்கோம். எத்தனை பாடல்களோட பாடல் வரிகளை நம்ம மறந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரியில இருக்கும். முன்னாடி காலத்துல நமக்கு லாங் டேர்ம் மெமரி நல்லா ஆக்டிவேட்டா இருந்தனால இது எல்லாமே அதுல போய் ஸ்டோர் ஆனிச்சு. அதனால பழைய பாடல்கள் பழைய படங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ என்ன ஆகுது, தினம்தோறும் நீங்க ஒரு 4 மணி நேரம் போன் பாக்குறீங்க, 1 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் ஷார்ட் டேர்ம் மெமரி ஒர்க், 1 மணி நேரம் லாங் டேர்ம் மெமரி ஒர்க். இதுவே டெய்லி நடந்துட்டே இருக்கும் போது உங்களோட லாங் டேர்ம் மெமரியோட கெப்பாசிட்டி அப்படியே குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போனா என்ன ஆகும், பாட புத்தகத்துல இருந்து படிக்கிறதும் ஷார்ட் டேர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகும். அன்னைக்கு ஞாபகம் இருக்கும், அடுத்த நாள் ஒரு அரைவாசி ஞாபகம் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் கால்வாசி ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறமா சுத்தமா ஞாபகமே இருக்காது. அப்ப இதுக்கு என்ன பண்றது, நாங்க போனே யூஸ் பண்ணக்கூடாதா, இந்த ஜெனரேஷன் போனே யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா நோ, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க எத்தனை நேரம் உங்க போனை யூஸ் பண்றீங்களோ அதை விட இரட்டிப்பு மடங்கு படிக்க வேண்டும், புத்தகங்களை படிக்க வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் இந்த மெமரி ஆக்டிவிட்டியோட பேலன்ஸ் இருக்கும். அப்ப மேடம் சொல்றீங்க நீங்க 4 மணி நேரம் நான் வந்து போன் பார்த்தா 8 மணி நேரம் படிக்கணுமா, எனக்கு டைம் இல்லையே அப்படின்னா வேற வழியில நீங்க குறைச்சுதான் ஆகணும் உங்களோட ஸ்கிரீன் டைம். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் ஸ்கிரீன் டைம். நம்மளோட அப்பா காலத்துல எல்லாமும் தினந்தோறும் படிக்கிறவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வச்சு எல்லாத்தையும் படிச்சிருவாங்க, எக்ஸாம்ல போய் எழுதிடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ இன்னைக்கு டாபிக் என்ன, இஸ் ஃபெயிலியர் த ரியல் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ். கண்டிப்பா ஃபெயிலியர் சொல்லி கொடுக்கிற பாடங்கள் வந்து வேற யாராலையுமே சொல்லி கொடுக்கவே முடியாது, அது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த ஃபெயிலியர்னால நமக்கு நிறைய டைம் லாஸ் இருக்கும். நான் இன்னைக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவ 2 வருஷம் கழிச்சுதான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு என் டிகிரியை முடிக்கணும்னு நினைக்கிற எனக்கு 2 வருஷம் கழிச்சுதான் என் டிகிரியை முடிக்க முடியும். அதுக்குள்ள என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜோஹோ ஸ்கூல்ஸ், எத்தனை பேர் ஜோஹோ ஸ்கூல்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த சாட் பாக்ஸ் டெல் மீ, யாருக்காவது ஜோஹோ ஸ்கூல்ஸ் பத்தி தெரியுமா? ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது தெரியுமா? சென்னையில $1 பில்லியன் பிசினஸ் பண்ணக்கூடிய ஜோஹோ அப்படின்னு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. அந்த ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனி வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலேஜ் டிகிரி எல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் ஸ்கூல்ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், 3 வருஷம் நானே வந்து சம்பளம் கொடுத்து படிப்பு கொடுக்குறேன், நானே ஏதோ ஒரு டிகிரிங்கிற பேர்ல ஒண்ணு கொடுத்துடுறேன், நானே வாழ்க்கை ஃபுல்லா வேலைக்கு வச்சுக்கிறேன், அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஸ்கூல்ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறதுக்கு முன் வராங்க. அப்ப காலேஜ் டிகிரி முடிக்கிற நமக்கு போக போக வேல்யூ குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் நிறைய இருக்கு. அப்ப வேல்யூ குறையக்கூடாதுன்னா நான் பெர்ஃபார்ம் பண்றதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது, இல்லாட்டி ஐ வில் லூஸ் த ரேஸ். நான் படிச்சது ஆரம்பத்துல இன்ஜினியரிங், பிடெக் ஐடி தான் நான் படிச்சேன். பிடெக் ஐடி படிச்சுட்டு ரொம்ப 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 நல்லா படிப்பேன். சின்ன வயசுல இருந்தே நான் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் நல்லா படிக்கிற ஒரு கேஸ். ஏன்னா நான் ஸ்காலர்ஷிப்ல படிச்சுட்டு இருந்த பிள்ளை, அன்னப்பிளவோட பிறந்த குழந்தை அப்படிங்கறதுனால எனக்கு ஒரு கான்வென்ட் வந்து இலவசமா எஜுகேஷன் கொடுத்தாங்க. அப்பா அம்மாவுக்கு பெருசா எனக்கு படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் பணம் இல்லை, ஏன்னா அவங்க படிக்கவும் இல்லை, அவங்கள்ட்ட அவ்வளோ காசும் இல்லை. ஆனா கான்வென்ட் வந்து எனக்கு செலவு பண்ணனால என்னால படிக்க முடிஞ்சது. அவங்களோட ஒன்லி கண்டிஷன் என்னன்னா, நல்லா படிச்சாதான் ஃபீஸ் கட்டுவாங்க, இல்லாட்டி வெளியில அனுப்பிடுவாங்க. சோ வேற வழி இல்லாம நான் தினம்தோறும் உட்கார்ந்து படிக்கணும், நல்லா படிக்கணும், மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தனால ஃபர்ஸ்ட் ரேங்க் தவிர நான் வேற எதுவுமே வாங்கினது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி 12th ஸ்டாண்டர்ட்ல அப்ப நாங்க 1200க்கு எழுதுவோம். 1200க்கு 1130 137 வாங்கினேன் நான் என்னோட 12th ஸ்டாண்டர்ட்ல.
அதுக்கப்புறமா எனக்கு என்ஜினியரிங் கிடைச்சது. என்ஜினியரிங் படிச்சேன். படிப்புலயும் நல்லா அங்கேயும் ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சேன். அதுக்கப்புறமா டிசிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனில வேலை செய்துட்டு இருக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இது நான் கிடையாதே, இது நான் செய்ய வேண்டிய வேலை வேற ஏதோ ஆச்சே, இப்படியே டெய்லி வந்து இப்படியே உட்கார்ந்து இப்படியே செய்துட்டு இருக்கிறோமே, ஆனா நான் நல்ல வேலை பாக்குறேன், நல்ல சம்பளம் வாங்குறேன், ஆனா இது இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு கேட்டு வரும்போது, அப்படியே நீ என் வாழ்க்கை இருக்கும் போதுதான் என்னை வந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க. என்ன பொண்ணு கேட்டு வந்தப்போ ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்க. கேட்டு வந்தப்போ அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ வந்து வேலையை விட்டுறணுமா, ஏன்னா நாங்க ரொம்ப பணக்கார ஃபேமிலி, அதனால வேலையை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய படிச்சிருக்கேன், படிச்சு நல்லா ஏதாவது நான் ஆகணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா வேலையை விட சொல்றாங்களே, ஆனா எனக்கு இந்த வேலையும் பிடிக்கல, அது வேற விஷயம். ஆனா சரி பரவாயில்ல, வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இந்த வேலையை விட்டுடலான்னு சொல்லி நான் வேலையை விட்டுட்டேன். வேலையை விட்டுட்டு கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவும் நல்லா படிச்சுட்டே இருக்கிற பிள்ளைகளால வீட்டுல சும்மா இருக்க முடியாது இல்லையா, என்னாலையும் வீட்டுல சும்மா இருக்க முடியல. அதுக்கப்புறமா எம்எஸ்சி சைக்காலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் எஸ்செக்ஸ் லண்டன்ல வந்து எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அதனால அந்த ஸ்காலர்ஷிப்ல போய் யூனிவர்சிட்டி ஆஃப் எஸ்செக்ஸ் லண்டன்ல வந்து ஒரு எஜுகேஷன் டிகிரி படிச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறமா 7 வருஷம் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ராஜஸ்தான்ல கல்வி உளவியல்ல டாக்டரேட் படிச்சேன். இங்க வந்து பெரிய வசதியான வாழ்க்கை. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நான் அங்க போனேன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல், கவர்மெண்ட் சாப்பாடு, அதுவும் ராஜஸ்தான் சாப்பாடு அத்தனை சிறப்பாலாம் இருக்காது. கம்பு ரொட்டி தான் தினமும் எங்களுக்கு கிடைக்கும். ரைஸ் எல்லாம் கிடைக்காது, கோதுமை ரொட்டி கூட கிடைக்காது, தினமும் கம்பு ரொட்டி தான் கிடைக்கும். சோ கம்பு ரொட்டி சாப்பிடுவோம். அங்க நிறைய ஹியூமானிட்டேரியன் டிகிரி இல்லையா, அதனால நாங்க நிறைய மக்களோட சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய நிலைமை. எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கறதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஈஸியாவும் இருந்தது. இதெல்லாம் படிச்சு முடிச்சு எய்ம்ஸ் டெல்லியில வந்து 6 மாசம் ட்ரைனிங், அதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல 6 மாசம் ட்ரைனிங் இன் சைல்ட் ரைட்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டுமா நான் சென்னைக்கு வரும்போது எனக்கு அப்ப வயசு 32. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு when I came back to Chennai, I was underaged, over qualified, அதிக பிரசங்கி, ரொம்ப படிச்சிருக்கா, இவளை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டா இவ நம்மள வந்து கொஞ்சம் தூக்கி சாப்பிட்டுருவா அப்படிங்கறனால நிறைய பேர் எனக்கு வேலை கொடுக்கல. இவ்வளோ படிச்சிருந்தாலும் 17 வாட்டி நான் ரிஜெக்ட் 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 ரிஜெக்ட். எத்தனை யூனிவர்சிட்டிஸ்க்கு நான் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட், எத்தனை கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட். அப்புறம் கடைசியா 18ஆவதா மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அதுல வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் எந்த பணமுமே வாங்காம நேர்மையா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுல இருந்து சூஸ் பண்ணாங்க கேண்டிடேட்ஸ்ல. அதுல நானும் செலக்ட் ஆனேன், உறுப்பினரா செலக்ட் ஆனேன். இந்தியாவில எந்த மாநிலத்திலயுமே கமிஷன் மெம்பர் 50 வயசு குறைவா இருக்கவே மாட்டாங்க. ஐ வாஸ் த யங்கஸ்ட் கமிஷன் மெம்பர் இன் தமிழ்நாடு. வந்ததுக்கு அப்புறமாவும் நிறைய இடைஞ்சல்கள் வரதான் செய்தது. ஏன்னா நான் வந்து ஒரு யங் பிளட், எனக்கு எல்லாத்தையுமே எடுத்து பண்ணணும்னு ஆசை, எல்லாத்தையும் விட நான் நேர்மையா இருக்கணும்னு ஆசை. என்ன ஆனாலும் நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் நேர்மையா இருப்பேன், என் வேலையை நேர்மையா பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு நிறைய இருந்தது. ஆனா அந்த வைராக்கியத்தினால நிறைய பேக்லாஷஸ் நான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது. பட் பரவாயில்ல, என்ன பண்றது, இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இல்லையா. நம்மள டைரக்டா குறை சொல்ல முடியாதவங்க வேற வேற ஏதாவது விஷயங்களை சொல்லி குறை சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கும் போது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ், ஒரு சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில வந்து நிறைய குழந்தைகளை வந்து வேலைக்கு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ஒரு கேஸ். அதுல எல்லாருமே பயந்தாங்க, ரொம்ப பெரிய இடம், ரொம்ப என்ன பண்றது, தைரியமா போனேன். நிறைய குழந்தைகளை வந்து அங்க இருந்து நாங்க ரெஸ்கியூ பண்ணோம், அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணோம், அந்த ஃபேக்டரியை ஷட் டவுன் பண்ணோம். ஆனா இன் ரிட்டர்ன் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, என்னோட ஐ வாஸ் ஆல்வேஸ் ஆன் சோஷியல் மீடியா, நான் ரொம்ப ஃபேமஸ் ஆன் சோஷியல் மீடியா. நான் பிஹைண்ட் வுட்ஸ், கலாட்டா, புதிய தலைமுறை, சன் டிவி, தந்தி டிவி, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்க்கு வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸும் போட்டோஸும் நிறைய அவைலபிளா இருக்கும் அந்த இன்டர்நெட். ஸோ அதுல வந்து அந்த ஃபேக்டரிக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு
ஒருத்தர் வந்து ஆள் வச்சு டீம் செட் பண்ணி என்னோட போட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து எடுத்து மார்ஃப் பண்ணி நிறைய பான் வெப்சைட்ஸ்ல போட்டு என்னோட போன் நம்பர் எல்லாம் போட்டு எனக்கு துன்புறுத்துறதா நினைச்சிட்டு அவங்க இதெல்லாம் செய்தாங்க. பட் உண்மையாவே சோசியல் ஒர்க் அப்படின்னு வந்துட்டா பெருசா இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்டே பண்ண முடியாது. ஏன்னா எதிரிகள் நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க. இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்பெஷலி நான் சொல்ல நினைக்கிறது, நீங்க இன்டர்நெட்ல இருக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்டர்நெட்ல கரெக்டா இருந்தாலும் நம்மள தேடி பிரச்சனைகள், பொய்யான ப்ரொஃபைல்ஸ், தேவையில்லாத அபியூசிவ் காமெண்ட்ஸ், கான்டென்ட்ஸ், மெசேஜஸ் இதெல்லாம் வரும். அதுக்கெல்லாம் ஒன்னொன்னா உட்காந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஓடிட்டு இருக்குது, கிளாக் இஸ் டிக்கிங். நம்ம கரெக்டான விஷயங்களை செய்து வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்க வேண்டிய நேரத்துல இந்த மாதிரி சில்லியான விஷயங்களுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றத தவிர்த்துக்கணும். நிறைய கேர்ள்ஸ் கிட்ட நான் கேட்பேன், எனக்கு வந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருந்தா நீங்க என்ன செய்திருப்பீங்க? Can I ask somebody, anybody in the chat box? சொல்லுங்க, எனக்கு வந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருந்தா. எனக்கு when they did this to me I was 34. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. எனக்கு பெருசா ரியாக்டே பண்ணல நான் அதுக்கு. நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது அந்த மாதிரி ஒரு மார்ஃப்ட் இமேஜ் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். இந்த சாட் பாக்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ் யார் வேணா சொல்லலாம். இன்னைக்கு ஆண்களுக்கும் இது நடக்குது. நிறைய பேர் have raised their hands. Okay, we'll save the question for the end. கடைசியில பதில் எடுத்துக்கலாமா உங்ககிட்ட இருந்து? நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல we will. ஏன்னா நிறைய பேர் ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்றீங்க, but I don't think they'll be able to mute. So let us see the answers in the end. But நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யா, இதுல நம்ம செய்யாத குற்றத்துக்காக நிறைய நேரத்துல நம்ம கேரக்டர் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா அந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட், கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம ஒரு தவறு செய்து அதுல நம்ம கேரக்டர் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த தவறை எப்படி திருத்திக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஐயோ நடந்து போச்சு நம்ம செத்தா போக முடியும்? உலகத்துல இந்த காரணத்துக்காக என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இந்த உலகத்துல ஒரு காரணம் கூட கிடையாது. என்ன நடந்தாலும் வாழலாம் அப்படிங்கிற தைரியம் வேணும். எக்ஸாம்ல ஃபெயிலா, சரி ஃபெயில், இப்ப என்ன பண்றது? அடுத்து எப்படி படிக்கிறது, எப்படி பாஸ் ஆகுறது பாக்கணும். லவ் பண்ண ஃபெயிலியர், பிரேக்கப்பா, ஓகே என்ன பண்றது? உலகம் ரொம்ப பெருசு. லேர்ன் டு மூவ் ஆன். அதுதான் இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். ஏன்னா இதுதான் நம்மளோட முன்னேற்றத்துல இருந்து நம்மள புடிச்சு பின்னாடி இழுக்கிறது மேஜர்லி. இதுதான் நம்மளோட ஸ்கிரீன் அடிக்ஷன், நம்மளோட தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு அதை நினைச்சு ஃபீல் பண்றது. மூன்றாவது நம்மளோட பழக்க வழக்கங்கள். நிறைய இடத்துல நான் இதை பத்தி பேசியிருக்கேன். இன்னைக்கு தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கூல் லிப்ப யூஸ் பண்றது அதெல்லாம் ரொம்ப நார்மல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஆனா இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ரீசெண்டா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனை கவுன்சிலிங் கேட்டு கூட்டிட்டு வந்தாங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து. ஏன்னா ஹி யூஸ் ஸ்கூல் லிப். அப்ப அந்த பையன் என்கிட்ட சொன்னா, மேம் தம் அடிச்சா கேன்சர் வரும், லங் கேன்சர் வரும், தண்ணி அடிச்சா லிவர் போயிடும், அதனால இது ஒண்ணும் பிரச்சனையே இல்லைன்னு யார் சொன்னது? நம்ம மூளை ஸ்பஞ்ச் மாதிரி. அந்த மூளையில இந்த மாதிரியான தேவையில்லாத பொருட்களை அந்த மூளையில போய் செலுத்தும் போது மூளை ஓட்டையா போயிடும். ஓட்டையா போயிடும்னா என்ன ஆகும்? நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல, வீட்டுல ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்லவரா இருப்பாரு, வேலைக்கு போவாரு, தண்ணி அடிச்சா மட்டும் கெட்ட வார்த்தை பேசுவாரு, அம்மாவை போட்டு அடிப்பாரு, ரோட்லயே விழுந்து கிடப்பாரு. ஆனா நார்மலா இருக்கும் போது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட மூளையில ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஃப்ரான்டல் கார்டெக்ஸ டைரக்டா போய் அட்டாக் பண்றதுதான் இந்த மாதிரியான போதை சம்பந்தப்பட்ட பொருட்கள். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தவறுதலாக மாறிடும். அப்ப நான் அப்நார்மலா மாறிட்டு வர்றது எனக்கு தெரியாது, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், டே மச்சான் இப்ப நீ கொஞ்ச நாளாவே சரியில்லடா அப்படின்னா, என்ன சரியில்லைன்னு யோசிக்க கூட நம்மளால முடியாது. நம்ம நினைக்கிற அளவுக்கு இது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எல்லாம் வெரி யங் சில்ட்ரன். As young children, you can always learn to say no.
எஸ்பெஷலி இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நோ அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப 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 தைரியம் வேணும். இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்கிடுவாங்களே, என்னை குரூப்ல சேர்த்துக்க மாட்டாங்களே, என்னை பூமர்னு சொல்லிடுவாங்களே அப்படின்லாம் நினைச்சா நம்ம வாழ முடியுமா சொல்லுங்க? என்னைக்குமே என் வாழ்க்கை, என் மூளை, என் உடம்பு, இதுதான் எனக்கு சொத்து. அப்பா அம்மா சேர்த்து வைக்கிறதெல்லாம் சொத்து கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். யார் வேணா நம்ம கிட்ட இருந்து எடுத்துடலாம். ஆனா என் மூளை நல்லா இருந்துச்சுன்னா, படிப்பு இருந்தாலும் இல்லாட்டியும் கூட என்னால பொழைச்சுக்க முடியும். ஆனா எனக்கு படிப்பும் இல்ல, எனக்கு மூளையும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ரீசெண்டா இங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு நான் கதையா சொல்றேன். யார் மேல தப்பு அப்படின்னு கடைசி செஷன் கடைசியில சொல்லுங்க. ஒரு காலேஜோட ஓப்பனிங் டேல வந்து ஒரு பொண்ணும் பையனும் மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு நல்ல ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கு, அந்த பையனும் நல்ல ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கா. 2 பேரும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி வந்திருக்காங்க. அப்ப இந்த காலேஜ்க்கு வந்து இந்த பையன் வந்து ஏதோ 2-3 கெட்ட பழக்கத்தை பழகிட்டான். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு இந்த பொண்ணை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. 2 பேருமே நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பையன் நல்லா படிக்காது போயிட்டான். ஆனா இந்த பொண்ணை லவ் பண்றான், இந்த பொண்ணும் லவ் பண்ணுது. அப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. செமஸ்டர்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டான். ஆனா அந்த பொண்ணு படிச்சுட்டே இருக்கு. ஆனா இன்னும் லவ் பண்ணுது. ப்ளீஸ் நீ மாறேன் மாறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அவன் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா 2nd இயர் போகுது, 3rd இயர் போகுது. இந்த பொண்ணு டிகிரி வாங்கிருச்சு, அந்த பையன் டிகிரி வாங்கல. அந்த பையன் ஃபெயில். அந்த பையனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் மட்டும் இருக்கு, அவனால படிக்கவே முடியல. அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுது, எங்க வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க, நீ வந்து ஒரு ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் எப்படியாவது படிச்சு முடிச்சிருந்த டிகிரிய நான் அது வரைக்கும் பிஜி படிக்கிறேன், டைம் ஓட்டுறேன், ஏன்னா எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் இருந்தா, உனக்கு வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு கிடைச்ச வேலையையும் விட்டுட்டு இந்த பொண்ணு வந்து பிஜி படிக்க போகுது. பிஜி படிக்க போனதுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷம் பிஜி படிக்குது. இப்ப இந்த பையனுக்கு ஃபுல் டைம் வேலை என்னன்னா, இந்த பொண்ணை கொண்டு போய் காலேஜ்ல போய் டிராப் பண்றது, காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வர்றது. சாருக்கு வந்து லவ் பண்றதை தவிர வேற எந்த வேலையுமே அவர் பார்க்கல. அப்போ பிஜியும் முடிஞ்சிருச்சு. ஐயாக்கு வெறும் போதை பழக்கம் மட்டும்தான். போதைனா ட்ரக்ஸ்ன்றது அர்த்தம் கிடையாது. கேன் பி எனி ஆல்கஹால், வேற ஏதாவது பழக்கங்களா கூட இருக்கலாம். அப்ப இந்த பழக்கங்கள் மட்டும்தான் இருக்கு. அதை தவிர வேற எந்த உருப்படியான வேலையும் அவர் பார்க்கல. இந்த பொண்ணு வீட்டுல என்ன சொல்லிட்டாங்க, இவன் எல்லாம் முடியாது, இவனுக்கு வேலையும் இல்ல படிப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, இவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பொண்ணு வந்து டைம் கொடுத்துருச்சு, இந்த பையன் கேட்கல. அதுக்கப்புறமா 1 வருஷமும் டைம் கொடுக்குது, ஏன்னா அந்த பொண்ணு வேலைக்கு போகுது. அப்பயும் அவன் கேட்கல. அவன் கேட்கலன்றதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்னால இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது இந்த ரிலேஷன்ஷிப்ப, நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது. பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமாவும் இவன் 1 வருஷம் துரத்தி துரத்தி கெஞ்சி 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 இருக்கான். ஏன்னா இவளை லவ் பண்றது மட்டுமே தான் அவன் வேலையா பாக்குறான். அப்ப அவ கெஞ்சிட்டே தான் இருக்கான். இவனுக்கு போதுமான அளவு வாழ்க்கையில ஃபெயிலியர் வந்துருச்சு. ஏதாவது சக்சஸ் வந்துச்சாமா? ஓரளவுதான் ஃபெயிலியர்ஸும் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ். எல்லா ஃபெயிலியர்ஸுமே ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப என்ன ஆகுது, ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ட்ரக்ஸ் யூசேஜ் அதிகமாகுது. அவன் மூளை அவனோட கண்ட்ரோல்ல இல்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்த இந்த பொண்ணை தள்ளி விட்டு கொன்னுட்டான். இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறமா அவனும் குதிக்க பார்த்தான், ஆனா மக்கள் அவனை புடிச்சிட்டாங்க. அவன் இன்னைக்கு ஜெயில்ல இருக்கான். இதுல நீங்க சொல்லுங்க, யார் மேல தப்பு? கடைசியில இந்த கேள்விக்கும் பதில். ஓகே, இதுல யார் மேல தப்பு? இவன் மேல தப்பா இல்ல அந்த பொண்ணு மேல தப்பா அப்படிங்கறத என்னைக்குமே நம்ம யோசிக்கணும். சில நேரங்கள்ல வந்து யார் மேல தப்புங்கிற முடிவை நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துடவே முடியாது. அந்த சூழல் அந்த மாதிரி உருவாக்கிடுச்சு. எஸ்பெஷலி இந்த மாதிரி போதை பழக்கங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், அடல்ட்ஸா இருக்கட்டும், அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி பழக்கங்களுக்குள்ள போறனால ஒரு ஃபெயிலியர் உங்களுக்கு வருதுன்னா அதை விட ஒரு அசிங்க அவமானம் எதுவுமே கிடையாது. நீங்களா போய் தேடிக்கிட்டது இல்லையா? அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, சச்சின் டெண்டுல்கருக்கு ஃபெயிலியர் இல்லையா, தனுஷ்க்கு ஃபெயிலியர் இல்லையா, இவங்க எல்லாம் என்ன டிகிரியா வச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இல்லையானா, எங்க அப்பாவும் படிக்கல ஆனா ரொம்ப சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா அதுக்கப்புறமா ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா நிறைய நிறைய லட்சம் லட்சமா சம்பாரிச்சாரு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா படிச்சா உங்களோட வாழ்க்கையில பாதை ஈஸியா இருக்கும்.
அப்படி இல்லைன்னா நிறைய நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்க அதுக்கு தயாரா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு டீச்சர் திட்டுறது, அம்மா திட்டுறது, அப்பா திட்டுறதே எனக்கு பிடிக்கல, அதுவே எனக்கு இரிட்டேட் ஆகுது, சும்மா என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்காத அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நம்ம நல்லா படிச்சு ஒழுங்கான ஒரு டிகிரிய வாங்கி ஒழுங்கான ஒரு வேலைக்கு போலன்னா ரோட்ல போறவன் வரவன்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுவான். எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கைய பத்தி சொல்றதுக்கு ஒரு கருத்து இருக்கும். அப்ப இது எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓரளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு பாதை நமக்கு வாழ்க்கையில வேணும்னா படிக்கிறது தவிர, ஒரு அட்லீஸ்ட் நமக்குன்னு ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்றது தவிர வேற எந்த வழியுமே கிடையாது. இல்லாட்டி வீணா போயிடும் இல்லையா? ஆர் லைஃப் வில் பி லாஸ்ட், இஸ்ன்ட் இட்? எப்பவுமே சொல்லுவேன், கோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். இல்லாட்டி ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும். வை? பிகாஸ் a goal without a plan will only be a dream. I repeat, a goal without a plan will only be a dream. நான் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போய் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, மேம் நான் கலெக்டர் ஆகணும், நாங்க எஸ்பி ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டீச்சர் ஆகணும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க, டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. சமீபத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. அப்ப நான் ஸ்பீக்கரா அங்க போயிருந்தேன். அப்போ நிறைய 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க. நான் வந்து, அம்மா நீங்கெல்லாம் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ, டாக்டர் அப்படின்னு கேட்டப்போ 5 பேர் கை தூக்குனாங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு நான் எழுப்பி கேட்டேன், வெரி குட், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்லுச்சு, டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் மேம். ஓ வெரி குட், எம்பிபிஎஸ் படிக்கணும். எம்பிபிஎஸ் படிக்கணும்னா என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணணும்? நீட் பாஸ் பண்ணணும். வெரி குட், நீட் பாஸ் பண்ணணும். நீட் பாஸ் பண்ணணும்னா எத்தனை வருஷம் படிக்கணும்? இத்தனை வருஷம் படிக்கணும். இதெல்லாம் கரெக்டா சொல்லுச்சு. இப்ப ஸ்கூல் மார்க்குக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்லுச்சு, இல்ல மேம் நான் காமர்ஸ் குரூப். எல்லாரும் சிரிச்சாங்க. இது சிரிக்கிற விஷயமே கிடையாதுமா. நம்ம என்ன பண்ண போறோங்கிறத நம்ம பிளான் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இல்ல வெறும் கனவுகளை மட்டும் வச்சிருந்த என்கிட்ட ஒரு பிளான் இல்லைன்னா நம்ம எப்படி அந்த இலக்க போய் அடைய முடியும்? நம்மளால முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 வருஷம் கழிச்சு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு நான் இன்னைக்கு எதுவுமே செய்யலைன்னா என்னோட கோல் அச்சீவ்மெண்ட் இன்னொரு ஒரு நாள் தள்ளி போகும். 3 மாசம் நான் எதுவுமே செய்யலைன்னா இன்னொரு 3 மாசம் தள்ளி போகும். இப்படியே தள்ளி போய் ரொம்ப லேட்டா தான் நம்ம என்ன வாழ்க்கையில நினைக்கிறோமோ அதை போய் அச்சீவ் பண்ண முடியும். சில பேர் நீங்க யோசிச்சு பாருங்க, 21 வயசுலயே இன்னைக்கு ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்ல 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளத்துக்கு மாசம் 2 லட்சம் சம்பளத்துக்கு வேலை தேடி எடுத்துக்கிற பிள்ளைங்க இருக்கதான் செய்யறாங்க. எப்படின்னா, நம்ம எப்படி லிங்க்டின் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி லிங்க்டின்ல அவங்க எல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. லிங்க்டின் எப்படி நமக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ, தே ஹேவ் அக்கௌண்ட் இன் லிங்க்டின். லிங்க்டின்ல போய் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் கனெக்ட் புடிச்சு, நீங்க என்ன படிச்சீங்க, எப்படி ஆனீங்க, என்ன மாதிரியான என்ன சொல்றது இன்டர்வியூ மெக்கானிசம் எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு டிகிரி முடிச்சிட்டோம்னா அந்த ரெஸ்யூமேவை எடுத்துட்டு அப்பாவோட போய் அப்பாக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கொடுத்து இந்த என் பையனுக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் நடக்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் ரெக்கமெண்டேஷன், இப்போ ஒரு எம்எல்ஏ, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அண்ணன் என் பையனுக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு சொன்னாலும் சரின்னு வாங்கி வச்சுப்பாங்க. உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது அவங்களுக்கு என்ன வேலையா என்ன? நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல if you want to use recommendations, say recommendation எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல by my policy, but you want recommendation, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, போய் தேடணும். இந்த இடத்துல இந்த வேலை காலியா இருக்கு, இந்த வேலைக்கு என் டிகிரி இவ்வளவு யூஸ் ஆகுது, ஓகே செட் ஆகுது, மேட்ச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல தெரிஞ்சவங்க யாராவது நமக்கு இருக்காங்களா, அவங்கள வச்சு பாருங்க, என் ரெஸ்யூமே இந்த இடத்துல இப்படி ஒரு வேலை காலியா இருக்கு, என்ன இதுல ஃபிட் பண்ணி விடுறீங்களான்னா ஓகே, அது ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு வேல்யூபிளான ரெக்கமெண்டேஷன். சம்பந்தமே இல்லாம எனக்கேமா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பிள்ளைங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, ரெஸ்யூமே அனுப்புவாங்க, மேம் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. உங்களுக்கு வேலை தேடுறது எப்படி என்னால பண்ண முடியும்? எனக்கு இருக்கிற வேலைக்கு 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு எனக்கு பத்த மாட்டேங்குது. அப்போ உங்களை நான் மைண்ட்ல நினைச்சிருந்து ஒரு வேலையை அப்படி தேட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ
வேலையை நம்ம தான் தேடணும். அதுக்குள்ள எப்படி போறதோ அதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆனா அந்த வேலைக்குள்ள போறதுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்கணும். நம்ம கிட்ட ஒண்ணு டிகிரி இருக்கணும், இல்ல ஸ்கில் செட் இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இல்ல எனக்கு ரெண்டுமே இல்ல அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், which is going to be a very 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 difficult task. இது நிறைய நேரத்துல நான் சொல்லுவேன், ஆணும் பெண்ணும் ஒன்னா கேட்போம். சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க பதில், எஸ் நோ அப்படிங்கிறது மட்டும் பதில் சொல்லுங்க. லெட் மீ see the chat box answers. ஆணும் பெண்ணும் சமமா? எஸ் நோ ஏதாவது ஒரு பதில் வருதா பாப்போம் சாட் பாக்ஸ்ல. அனுஸ்ரீ சொல்லிருக்காங்க எஸ். மத்தவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பரத் சொல்லிருக்காரு நோ, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். நம்மளோட உடம்புல எந்த உறுப்புமே எடுத்துக்கோங்கம்மா, நாட் ஜஸ்ட் த பிரைவேட் பார்ட்ஸ், யா, பட் யூ டேக் எனி பார்ட் ஆஃப் த பாடி. புருவம், கண்ணு, தலைமுடி, காது, விரல், நெகம், எந்த பார்ட் ஆஃப் த பாடி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆணுக்கு வேற மாதிரி, பெண்ணுக்கு வேற மாதிரி. நம்மளோட மூளையும் அப்படித்தான். ஆணுக்கு வேற மாதிரி மூளை, பெண்ணுக்கு வேற மாதிரி மூளை ஸ்ட்ரக்சரலி. ஏன் அப்படின்னா ஆணுக்கு இந்த லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் குறைவு. ஆனா ஃபீமேல் பிரெயினுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப இந்த கனெக்ஷன்ஸ் அதிகம் அப்படின்னா என்ன ஆகும்? விமென் கேன் ரிமெம்பர் பர்த்டே, வெட்டிங் டே, இவங்க திட்டுன டே, அவங்க திட்டுன டே, ஓரளவுக்கு படிக்கிறது, டீச்சர் என்ன அன்னைக்கு அப்படி சொல்லி திட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே பெண்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆண்களால நிறைய தேவையில்லாத இந்த மாதிரி அவங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு சொல்றேன், உமன்ஸ் பிரெயின் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங்மா, எந்திரிச்சதுல இருந்து தூங்குன வரைக்கும். ஆனா ஒரு பையனால ஒரு எம்டி ஸ்கிரீனை, ஒரு எம்டி பிளாக் போர்டை எதை பத்தியுமே யோசிக்காம இப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க முடியும். ஆனா அப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லும்? என்ன யோசிக்கிறீங்க, வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட்? அவன் ஒண்ணுமே யோசிக்க மாட்டான். அவனால அந்த மாதிரி பிளாங்கா இருக்க முடியும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, முடிவெடுக்கும் திறன் ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னால வருது. இந்த ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டெவலப்மெண்ட் பெண்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும், ஆண்களுக்கு ஸ்லோவா இருக்கும். ஜென்ரலாவேமா இந்த ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு 14-15 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும். யா, நல்லா டெவலப் ஆகுது. அது வரைக்கும் டெவலப் ஆகும், பட் உண்மையாவே நல்லா டெவலப் ஆகுது 13 டீனேஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். பெரும்பாலான பெண்களுக்கு 18-19 இயர்ஸ்ல ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஃபுல்லா டெவலப் ஆயிடும். ஆனா ஆம்பளை பிள்ளைகளுக்கு 23 இயர்ஸ் 24 இயர்ஸ் ஆகும் சம்டைம்ஸ் இது டெவலப் ஆகிறதுக்கு. அதனால தான் நிறைய இந்த கேர்ள்ஸ் இந்த காலேஜ் படிக்கும் போது உருகி லவ் பண்ணுவாங்க. அட் ஒன் பாயிண்ட் இந்த பையன் தேர மாட்டான் அப்படின்னு அவனை விட்டு கழட்டி விட்டுருவாங்க. ஆனா அந்த பையனுக்கு அது புரியவே புரியாது, தன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு புரியாது, ஏன் இந்த பொண்ணு கழட்டி விட்டுச்சுன்னு புரியாது. டெசிஷன் மேக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் மென், டிஃப்ரெண்ட் ஃபார் விமென். இதனால தான் 18 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கு வண்டி ஓட்ட அலவுட் கிடையாது, ஓட்டு போட அலவுட் கிடையாது, கல்யாணம் பண்ண அலவுட் கிடையாது. அண்ட் ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிருக்காது. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய நேரத்துல தவறா இருக்கும். ஒரு சர்வே சொல்லுது, முன்னாடி காலத்துல காலேஜ்ல லவ் பண்றவங்க எல்லாம் 60% கல்யாணம் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு வெறும் 18% தான் கல்யாணம் பண்றாங்களாம், மீதி பேர்லாம் பிரேக்கப் பண்ணிடுறாங்களாம். அப்போ உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் அந்த 18% வருதா இல்ல மீதிக்குள்ள வருதாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து சம்பாரிச்சா தான் வாழ முடியும். ஒருத்தரோட சம்பாத்தியத்தினால இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் என்ன விலை, சாப்பாடு என்ன விலை, இந்த மாதிரி பாருங்க. சென்னையில இன்னைக்கு வெள்ளம் இஎம்ஐல வாங்கி போட்ட ஃப்ரிட்ஜு, காரு, வாஷிங் மிஷின் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது இருப்பு இருக்கணும், சேவிங்ஸ் இருக்கணும், அப்பதான் அவங்களால பண்ண முடியும். இல்லாட்டி இன்னொருத்தர் போய் கை நீட்டி கடன் வாங்கினா அது வட்டி போட்டு அது நிறைய ஜாஸ்தி ஆயிடும். அப்போ நம்ம கண்டிப்பா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கரெக்டா இருக்கணும். அண்ட்
சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் சிஎம்பிஏ என்ன சொல்லுது அப்படின்னா, லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஃபார் கேர்ள்ஸ் மே பி 18, பட் ஃபார் பாய்ஸ் இட்ஸ் 21. 21 வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்கள் கல்யாணமே பண்ணிக்க முடியாது. அப்போ வேலை எப்ப போவோம்? 21 வயசுல போவோம். கல்யாணம் உடனேவா பண்ணுவோம்? எப்படியும் 23, 24 வயசு ஆகும். அப்போ ஆன் த ப்ரியாரிட்டி லிஸ்ட் எது முன்னாடி வருது? வேலை அப்படிங்கிறது தான் முன்னாடி வருது. அதை நம்ம கரெக்ட் பண்ணாம என் டைம் என்னோட எனர்ஜியை ஃபுல்லாவே நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வேஸ்ட் பண்ணிட்டேன்னா, இல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஊர் சுத்துறது, ட்ரக்ஸ், இந்த மாதிரி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா, மெயினா பெரிய பிரச்சனை வர்றது என்னோட வேலைக்கு தான் பிரச்சனை வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ரீசெண்டா there were a lot of girls who said, நிறைய எங்களுக்கு வந்து சைபர் புல்லிங் நடக்குது மேம், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஆரம்பத்துல சொல்ற மாதிரி இக்னோர் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க. ஆனா யாரோ டார்கெட் பண்ணி திரும்ப 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 வராங்கன்னா, யூ கேன் ஆல்வேஸ் ரேஸ் அ கம்ப்ளைண்ட் அண்ட் யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் த அத்தாரிட்டிஸ். எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஒரு கட்டாயமே கிடையாது. அண்ட் நானும் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். ஆனா லவ் மேரேஜ்ல வந்து நம்ம முக்கியமா மை லிட்டில் அட்வைஸ், பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃபார் வெரி சக்சஸ்ஃபுல் லவ் மேரேஜஸ், நோ யோர் லிமிட்ஸ். லிமிட்ஸ் இல்லாம லவ் பண்ணும் போதே நம்ம பழகிட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு லிமிட் தெரியல அப்படிங்கிறது பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெயிலியர் இஸ் ஓகே, பட் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ரெசிலியன்ஸ் அண்ட் லேர்னிங். ரெசிலியன்ஸ்னா ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி. அந்த ரெசிலியன்ஸ் அண்ட் லேர்னிங் எனக்கு இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ரெசிலியன்ஸ் இல்ல, என்னால எதுவும் கத்துக்க முடியாதுன்னா, that failure can never lead to success. என்னைக்கு நான் தவறு செய்து அதுல இருந்து நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேனோ, அந்த ஃபெயிலியர்ல இருந்துதான் நமக்கு சக்சஸ் வரும். எனக்கு பேசுறதுக்கு இப்படி ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்த அத்தாரிட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். I am Dr. Saranya Jaykumar on Instagram, dr_saranya_Jaykumar on Instagram. Please keep in touch with me. Any amount of advice I'll be able to give you if you can direct message to me on Instagram. Thank you so much. I think I'll open the session to questions. If the administrator can open it to questions and answers. நான் கேட்ட கேள்விகளுக்கும் எனக்கு பதில் வந்தா நல்லா இருக்கும். Thank you, ma'am. That was a wonderful session. Students oda nariya sensitive topics you have opened up for them and you have given them good advice on that. Thank you so much. Dear students, madam is available now. You can please either type your questions or talk to her. Mr. Jyotiraj, mic open பண்ணி விட்டுடலாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மைக் ஓபன் பண்ணியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Thank you. Some people had raised their hands to answer. எனக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க நான் கேட்ட கேள்விகளுக்கு. Let me ask you, அந்த ரயில்வே கேஸ்ல யார் மேல தப்பு சொல்லுங்க. யாராவது அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பார்க்கலாம். மேம் எஸ் நித்யா. கண்டிப்பா அந்த அண்ணன் மேலதான் மேம் மிஸ்டேக் இருக்கு. அந்த பையன் மேலதான் மிஸ்டேக்கா? ஆஃப் கோர்ஸ் மேம். யாருக்காவது இதுல வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அந்த பையனுக்கு தான், பையன் மேலதான் மிஸ்டேக் இல்ல? பட் இந்த அக்கா மேலேயே நம்ம சொல்லலாம் மேம். ஏன்னா இந்த அக்கா பொறுமையா அந்த அண்ணனுக்கு எடுத்து சொல்லிருக்கணும், இதனாலதான் நான் அவனை பிரேக்கப் பண்றேன்னு. அந்த அக்கா ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுத்திருக்கலாம். அவன் வந்து ஃபுல்லா ட்ரக்ல இருக்கான். அவன் ஃபுல்லா கூல் லிப் எடுத்து அவன் மென்டலா இருக்கான். அப்போ அவன்கிட்ட என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது, அவன் அப்நார்மலா இருக்கான். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நேரங்கள்ல ஒருத்தரை பத்தி முழுமையா தெரியாம அவங்களுக்கு பெரிய பெரிய ப்ராமிசஸ் என்னைக்குமே நம்ம செய்திடக்கூடாது.
ஆமாவா இல்லையா? இங்க யாரோட வாழ்க்கையுமே மதர் தெரசா வாழ்க்கை கிடையாது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர்லயே இந்த பையன் படிக்கலன்றப்போ இந்த பொண்ணு கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். ஐயோ இவன் எதுவுமே படிக்க மாட்டேங்கிறானே, இவன் ஊரை சுத்தி தீர்றான். அந்த வயசுல என்ன ஆகுதுன்னா, ஹீரோ மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லையா? அப்ப இந்த பொண்ணு மேலயும் தப்பு இருக்கு, வாழ்க்கைய ரொம்ப ரிலாக்ஸ்டா எடுத்துக்கிட்டு இந்த பையன் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு 2 பேரோட வாழ்க்கையும் டேமேஜ்ட். கரெக்டா இல்லையா? ஆமாங்க மேம், கரெக்ட். It's very important what decisions we make in life. Yeah, now ஏதாவது கேள்விகள் இருக்கா சொல்லுங்க. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், அந்த முதல் மாணவர் பேசுறதுக்கு தான் அந்த ஒரு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் ஸ்டெப் அப், அதுக்கப்புறம் கடகடன்னு வரிசையா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட்ன்றதுக்கு எப்பவுமே இருக்கிற அந்த ஒரு ப்ரைடுக்கு அதுதான் காரணம். அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரேஜ் வேணும். உங்கள அது யாரு? ஆல்ரெடி நித்யா பேசிட்டாங்க. ஐ திங்க் others can follow. Boys, let me see. Who is the one boy who's going to talk? பாய்ஸ் யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி ஏதாவது ஓகே ஃபீட்பேக் அது கொடுங்க. கேள்விலாம் இல்ல மேம், நீங்க சொன்னதே எங்களுக்கு எல்லாம் விளங்கிருச்சு, புரிஞ்சிருச்சுன்னா ஃபீட்பேக் கொடுங்க பாப்போம். Any one boy, please unmute and give a feedback. என்னடா இது இப்படி ஒரு அமைதி? Can we name them? நேம் சொல்லி கூப்பிடலாமா? உண்மையா எனக்கு அன்னைக்கு யார் தெரியுறா? தேங்க்யூ. டெக்ஸ்ட்ல போட்டிருக்காங்க சங்கர் விக்னேஷ். தேங்க்யூ. கேன் ஐ ஆஸ்க் கார்த்திக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. இருக்கீங்களா கார்த்திக்? பேச மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. Okay ma, can we finish the session if that's all the questions are? Thank you ma'am, that was a wonderful session. I'm sure நீங்க கொடுத்த எல்லா உதாரணங்களும் அவங்க மனசுக்குள்ள நல்லாவே பதிஞ்சிருக்கும் for the benefit of all. Thank you so much for sparing your time with us today. In the session naanga in a day or two we'll upload in our YouTube channel also for all the so that it reaches many more students. Thank you so much ma'am for your time, and I thank the principal sir for being with us all the time, and the students of Government Arts and Science College Thiruvadana in Ramanathapuram district. So we are at the end of WOW 111, and thank you so much one and all. மேடம் ஒரு நிமிஷம். நான் பிரின்சிபல் பேசுறேன் மேடம். ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதுலயும் இந்த செகண்டரி மெமரியில நீங்க சொன்ன விஷயம் நாங்க குடும்பத்திலே அனுபவிக்கிற விஷயம். ஏன்னா நிறைய பாக்குறாங்க, ஆனா படிக்கிறது கொஞ்சமா இருக்கு. ரொம்ப அழகா அதை டீல் பண்ணீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய சார்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர் ஒருத்தர் இப்போ உங்களுக்கு நன்றி சொல்வாரு. அதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன், வந்துருவாருன்னு நினைக்கிறேன். தம்பி ராகுல் வந்துட்டியா சார்? சொல்லுங்க சார். பேசுங்க. I am Govulacharan from Computer Science Department from Government Arts and Science College Thiruvadana. Thank you for motivation speech about failure is the real stepping stone to success. Especially I thank to Saranya ma'am for making us aware the new safety regulation to our students. I thank to Honorable our principal Palniyappan and our staffs and students and team members of awareness. Failure the real stepping stone to success. Thank you. Thank you so much. Thank you ma'am. Thank you sir. Thank you principal sir. Thank you so much. Thank you faculty, and thank you ma'am once again. Thank you ma. Thank you. Bye. Thank you so much ma'am. Thank you darling. Thank you. Bye.